என் குலதெய்வமான குழந்தாளம்மனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். நேயர் கேள்விக்கு பதிலாக பார்க்கலாம். அதில் நல்ல நல்ல கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க. ஒருத்தர் என்ன கேட்டிருக்காங்கனாக்கும் 6-8 லக்கணம் 6-8 வந்தால் திருமணம் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. இன்னொருத்தர் எப்போ திருமணம் நடக்கும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் யாருக்கு ஒரு 3 பேர்த்துக்கு பதில் தரலாம். ஒருத்தர் 9 குரு, இப்படி 9 லக்கணத்துக்கு 9 குருவும் சனிலாம் இருந்தால் நல்லதா என்னன்னு கேட்டிருக்காரு. பார்ப்போம் என்னான்னு, ஒவ்வொருத்தருக்காக பார்ப்போம். தயவுசெய்து பேர் போடுங்க. பேர் போட மாட்டீங்க. நான் யாருக்கு பதில் கொடுக்குறேன்னே தெரியல. சரி, ரைட்டு. நமது யூடியூப் நேயர் ஒருத்தர் கேட்டிருக்காங்க. வணக்கம் ஐயா, லக்னம் 6-8 வந்தால் திருமணம் செய்யலாமா? பெண்ணின் லக்னம் கன்னி, ஆணோடைய லக்னம் மேசம், திருமணம் செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ இதுக்கு முன்னாடி பொதுவாக சஷ்ட அஷ்டாங்கம் அப்படிங்குவாங்க. சஷ்ட அஷ்டாங்கமாக வந்தால் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. அந்த ஜோதிட பாட புஸ்தகத்துலேயும் எழுதப்பட்டுள்ளது. சரி, அதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாமா அப்படின்னா அப்படி கிடையாது. உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா, மேசம், ரிஷபம், மிதுனம், கன்னி, தனுசு, துலாம், விருச்சிகம், இதுக்கெல்லாம் பண்ணலாம். அதில் மகரம், கும்பம், இப்படியாப்பட்ட லக்கணத்துக்கெலாம் திருமணம் 6-8 வந்தால் பண்ணலாம். புரியலன்னு நினைக்கிறேன்னா, இது நான் எனக்கே இதாக இருக்குது, இருந்தாலும் சொல்லலாம். இப்போ ஒவ்வொன்றா சொல்லி வரேன். இப்போ மேச லக்கணத்தை எடுத்துக்கிறோம். மேசத்துக்கும் விருச்சியத்துக்கும் அது 6-8 தான் வரும். இப்போது ஒரு ஆணுக்கு மேச லக்கணமாக இருக்கலாம், பெண்ணுக்கு விருச்சியமாக இருக்கலாம். அது எடுக்கும்போது எண்ணி வரும்போது 6-8 தான் வரும். அப்படிங்கும்போது இது பண்ணலாமா அப்படின்னோம்னாக்கும் தாராளமாக பண்ணலாம். 2 பேர்த்துக்கும் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் தான். 2 லக்கணத்துக்கும், மேசத்துக்கும் விருச்சியத்துக்கும் லக்கணத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய். அப்போ ஒரே லக்கணத்துக்கு அதிபதியாக இருக்கும்போது தாராளமாக பண்ணலாம். லக்னாதிபதி ஒன்றும் பெருசாக ஒன்றும் கெடுத்துட மாட்டார். என்ன தான் இருந்தாலும் தசா புத்திகள் அடிப்படைக்கு ஓடி வந்துடணும். அப்புறம் மற்ற கிரகங்கள், இந்த நீங்கள் கேட்டது இதை மட்டும்தான் கேட்குறீங்க. பாக்கி உள்ள நிறையா கிரகங்களை பார்க்கணும். நவ கிரகங்கள் 9 கிரகம் இருக்குன்னா அது எப்படி தொடர்பு கொள்ளுது அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்க்கணும். இப்போ நீங்கள் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லலாம். ஏன்னா திருமணத்தை பற்றி பேசணும்னா அது 1 மணி நேரம் போடணும் வீடியோ, எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. சரி, பார்ப்போம். அதேமாதிரி ரிஷபத்துக்கு துலாத்துக்கு எடுத்திங்கன்னா இதேமாரி 6-8 தான் வரும். அதுக்கு அதிபதிகள் சுக்கிரன் தான். தாராளமாக பண்ணலாம். சரிங்களா? ஒன்றுமே பார்க்க தேவையில்ல. வந்தால் திருமணம் பண்ணலாம். இதுக்கு மேலே நிறைய விஷயங்கள் பார்க்குறதுக்கு இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன். இந்த 6-8 மட்டும் வந்தால் திருமணம் பண்ணக்கூடாதா அப்படின்னாக்கும் பண்ணலாம், பண்ணாமையும் இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிடுவேன். அதுக்கு விளக்கம் வேணும்ல. சரி, பார்ப்போம். ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் பார்த்தாச்சு. அடுத்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கும் லைனாகவே வந்துடும். மிதுனத்துக்கு சொன்னேன். மிதுனத்துக்கு 8ஆம் இடமாக வர்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கும், இங்கே சனி வருகிறார் மிதுனத்துக்கு. அப்போ சனிக்கும் புதனுக்கும் நண்பர்கள், திருமணம் பண்ணலாமா? அவங்க 2ஓடைய நிலப்பாடு என்ன, புதனோடையும் சனியோட நிலப்பாடு என்ன அந்த பிறந்த கால ராசி கட்டத்தில். சரிங்களா? நல்லா இருந்தால் தாராளமாக பண்ணலாம். 6ஆம் இடமாக வர்றது பண்ணக்கூடாது. அது செவ்வாய்க்கும் புதனுக்கு ஆகாது. இருந்தாலும் பார்க்கணும். சரி, இங்கே வந்துடுவோம். கன்னி. அப்போ கன்னிக்கு 8ஆம் இடங்கிறது மேசம் வருது. ஆனால் 6ஆம் இடமாக வர்றது கும்பம். கன்னிக்கு 6ஆம் இடம், சனிக்கும் புதனுக்கும் நண்பர்கள், திருமணம் பண்ணலாம். நம்ம அப்படியே தனுசுக்கு வரோம். தனுசுக்கு 8ஆம் இடமாக வர்றது கடகம். அப்போ கடகமும் குருவும் நண்பர்கள் தான். அவர்களுடைய நிலப்பாடு என்ன? தாராளமாக பண்ணலாம். இங்கே மகரத்துக்கு 8ஆம் இடமாக வர்றது சூரியன்,
6ஆம் இடம் அப்படின்னாக்கும் புதன் வருகிறார். 6ஆம் இடம் நட்பு ராசிகளுக்கு லக்னத்துக்கு பண்ணலாம். நான் சொல்கிறது அதுதான் அப்படி தான். அப்போ 6ஆம் இடம்னா கன்னியா இது மிதுனம், மகர லக்னத்துக்கு 6ஆம் பாவகம் மிதுனம் வருது, 8 சிம்மம் வருது. அப்போ சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது, 6 8 பண்ணக்கூடாது. ஆனால் இங்கே 6ஆம் இடமாக வர்றதுனால புதனுடைய வீட்டில் வரும்போது புதனுடைய நிலப்பாடு என்ன அந்த பிறந்த காலத்தில். இப்போ நீங்கள் பிறந்த காலங்கள் 2 ஜாதகத்தை இணைக்கும் போது அவங்க 2 பேர்த்துடைய இப்போ ஒருத்தருக்கு வந்து ஆணுக்கோ பெண்ணுக்கோ மகரமாக இருக்கலாம், ஒரு ஆளுக்கு வந்து மிதுனமாக இருக்கலாம். இவங்க 2 பேர்த்தையும் இணைக்கலாமா அப்படின்னா தாராளமாக இணைக்கலாம். இது வந்து 6ஆம் பாவமாக வருது, 6 8 அப்படி தானே வருது. அவங்க இப்போ மகரத்துக்கு வந்து 6ஆம் பாவமாக வருது, மிதுனத்துக்கு வந்து 8ஆம் பாவமாக வருது. இதை இணைக்கலாமா அப்படின்னா தாராளமாக இணைக்கலாம். சனியும் புதனும் நண்பர்கள். அவர்கள் பிறந்த கால ஜாதகத்தில் 2 ஜாதகத்துலேயும் வந்து பாவரோடைய சேராமல் பாவத்துவமாகாமல் நல்ல நிலைமையில் வலுப்பெற்று இருந்திருந்தால் தாராளமாக திருமணம் பண்ணலாம், தசா புத்தி அடிப்படையில். சரிங்களா, வந்துடலாம். இதே மாதிரி தான் கும்பத்துக்கு 8 6ன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 6ஆம் பாகமாக வர்றது வந்து சந்திரன், அது முடிக்க முடியாது. கும்பத்துக்கும் கன்னிக்கும் தாராளமாக முடிக்கலாம். இங்கே கடகத்துக்கும் கும்பத்துக்கும் முடிக்கலாமானா நடக்காது, ஆகாது, முடிக்கக்கூடாது. கும்பத்துக்கும் கன்னி லக்கணம் இப்படி வருது பாருங்க 6 8 தாராளமாக முடிக்கலாம். இப்படி ஒவ்வொன்றும் பார்க்கணும். அவங்கெல்லாம் நண்பர், இதுக்கு மேலே பார்க்கலாம். சரி, இவங்க கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா மொட்டையாக தான் போட்டிருக்காங்க, மொட்டைக்கரையால் சுமார் தான் போட்டிருக்காங்க. கன்னி லக்கணத்துக்கும் மேச லக்கணத்துக்கும் முடிக்கலாமா, பெண்ணின் லக்கணம் வந்து பெண்ணின் கன்னி லக்கணம், ஆணின் மேச லக்கணம், திருமணம் செய்யலாமான் இருக்காங்க. நீங்கள் மொட்டையாக சொன்னதுனால நானும் மொட்டையாக முடிக்கக்கூடாதுன்னு தான் சொல்லலாம். ஆனால் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அந்த பெண்ணோடைய லக்கணம் வந்து கன்னி அப்படிங்கும்போது புதன் எங்கே இருக்குது, ஆணோடைய லக்கணத்தில் அவர் பிறந்த கால ஜாதகத்தில் அவர் ராசி கட்டத்தில் புதன் எங்கே இருக்கிறார். அப்போ புதனும் செவ்வாயும் இனவு பெற்றிருக்கிறார்கள். இப்போ மேசம்னா செவ்வாய், அங்கே கன்னிக்கு புதனும் கன்னியும் யாராவது ஒரு ஜாதகத்தில் இனவு பெற்று உள்ளார்கள். அவர்களவே வந்து இயற்கை சுபக்குருவான குருவே பார்க்கிறார். இயற்கை சுபரான சுக்கிரன் தொடர்பு கொள்கிறாள். தசா புத்தி நன்றாக இருக்கிறது, தாராளமாக திருமணம் பண்ணலாம். மற்றபடி ஒவ்வொரு பாவமும் பார்க்கணும். இருந்தாலும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இப்படி சுருக்கமாக வச்சுக்கிறேன், தாராளமாக பண்ணலாம். அதே மாதிரி பெண்ணோடைய ஜாதகத்தில் செவ்வாயும் புதனும் எப்படி இருக்குது, அது எந்த 2 பேர்த்து ஜாதகத்தையும் பார்க்கணும், வலுவாக இருக்கா. அதே மாதிரி தசா புத்திகள் மெயின் அதான், அது ரொம்ப உள்ள டீப்பாக போய் பார்க்கணும். அப்படின்னா திருமணம் பண்ணலாம். இந்த இதே மாதிரி மொட்டை கர்தாஸ் மாதிரி இந்த என்னது மூலத்தில் பிறந்த மாமனாருக்கு ஆகாது, ஆயிலத்தில் பிறந்த மாமியாளுக்கு ஆகாது, அப்புறம் கொழுந்தனுக்கு மச்சானுக்கெல்லாம் ஆகாதுன்னு ஒவ்வொரு நட்சத்திரத்தை சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டுலாம் பாதி திருமணம் வந்து இந்த ஜோதிடருக்கு நடந்தது. அதே மாதிரி நிறையா போட்டுட்டேன், இந்த செவ்வாய் தோசை ராகு தோசத்தை பற்றி நிறையா வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் திருமணத்தை கெடுக்கும் ஜோதிடர்கள் தான் நான் போட்டுப்பேன். அப்படிலாம் கிடையாது, நிறையா உன்னிப்பாக கவனிக்கணும். இப்போ நீங்கள் கேட்டதுக்கு தாம்மா பதில். அம்மாவா ஐயாவான்னு தெரியல, யாருன்னு தெரியல, பேர் போடுங்க தயவு செய்து. நீங்கள் கேட்டதுக்கு இதான் பதில். அப்போ பொதுவாக நீங்கள் கேட்டிங்கன்னா கன்னிக்கும் மேசத்துக்கும் 6 8 வரும், திருமணம் பண்ணலாமா அப்படின்னா புதனுக்கும் செவ்வாயும் அது ஆகாது தான். ஆனால் நீங்கள் பிறந்த காலம் இது நேரடியாக தான் பார்க்கணும். இல்லை என்கிட்ட ஃபோனில் தொடர்பு கொள்ளுங்க. இந்த நான் பொது வீடியோவை இப்படி போடும்போது ஃபீஸ் கிடையாது. ஃபோன்லலாம் தொடர்பு கொண்டிங்கனாக்கும் கண்டிப்பாக ஃபீஸ் இருக்குது, காணிக்க வாங்காமல் பார்க்கக்கூடாது. சரிங்களா, இது வந்து நான் எடுக்கிறேன், அவங்களுக்கு பதில் கொடுத்துக்கிட்டுருக்கேன். சரிங்களா, உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக ஆய்வு பண்ணாமல் அப்படி மொட்டையாக சொல்ல முடியாதுமா, பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு. நீங்கள் கேட்ட கேள்விக்கு இப்படி பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். ஆனால் அது 2 ஜாதகத்தை ஆய்வு பண்ணும்போது நல்லா இருந்துச்சுன்னா தாராளமாக பண்ணலாம். நீங்கள் வேணால் எனக்கு அனுப்புங்க, அனுப்பிட்டு நான் உங்களுக்கு பதில் தர்றேன் கண்டிப்பாக. வாட்ஸ்அப் நம்பரு, கூகுள் பே நம்பரு எல்லாமே இந்த ஸ்க்ரீனில் வர நம்பர் தான் என்னுடைய நம்பர் எல்லாமே. சரிங்களா, வாங்க லைனில் வாங்க. அது யாருக்காக இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தை ஆய்வு பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக பதில் தருகிறேன். எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். சரிங்களா, அடுத்து
அதே மாதிரி தான் தயவுசெய்து நீங்கள் கேள்வி கேட்குறவங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், உங்களுடைய பேரை முன்னாடி போடுங்க. இப்போ இவ்வளோ தமிழில் டைப் படிக்கிறீங்க, அதே மாதிரி உங்கள் பேர் இப்போ ஊரில் எத்தனையோ பேர் இருப்பான். இப்போ என் பேர் வீரப்பனா, எங்கள் ஊரில் 10-15 பேர் இருக்காங்க, எந்த வீரப்பன்னு தெரியாது. அதே மாதிரி உங்கள் ஊரில் ஒரு ஏரியாவிலேருந்து பேரை போடுறீங்கன்னா தமிழ்நாட்டில் 1000 பேர் இருப்பாங்க. அதனால ஒன்றும் இல்லை, பேரை போட்டுருங்க. சரிங்களா? ஐயா, என்னுடைய கட்டம் 9இல் வியாழன் சனியும் உள்ளார். எனது நட்சத்திரம் ரேவதி. மேச லக்கணம், லக்கணத்தில் செவ்வாய். என்ன வேற என்ன கேட்டிருக்கீங்க? அவ்வளோதான் கேட்டிருக்கீங்க. நல்லா இருக்கும். என்னங்க உங்கள் கேள்வி ஒன்றையுமே காணா. மேச லக்கணம், லக்கணத்துக்கு 9ஆம் படத்தில் குருவும் சனியும். அந்த இடத்துல 9ஆம் படமாக வர்றது வந்து தனுசு வருது. தனுசில் வந்து குரு ஆட்சியாக உள்ளார். அப்படியே லக்கணத்தையும் பார்க்குறார். லக்கணாதிபதி ஆட்சியாக இருக்கிறார். வேற என்ன வேணும்? சனி இருந்துட்டு போகட்டும். அங்கே சனியும் நல்லா வலுப்பெறுகிறார். அவ்வளோதான் எடுக்கலாம். சனி இருந்துட்டு போகட்டுமே. ரேவதி நட்சத்திரம் அப்படின்னா இப்போ 7.5 சனி வருது. அதை பற்றி என்ன? 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்த தசாபத்தில் அடுத்த சனி பயிற்சியில் வந்து இப்போ உத்திராட்டாதி, இப்போ பூராட்டாதி, உத்திராட்டாதி, ரேவதி வரும். அது லாஸ்ட்டில் கண்டகச்சனி வரும். அதை பற்றி அது நான் செம்மச்சனி வரும். அதை பற்றிலாம் கவலை வேண்டாம். 7.5 சனி, இந்த அஷ்டமச்சனி, இதெல்லாம் அது வந்துக்கிட்டே இருக்கட்டும். உங்களுக்கு தசாபத்தி அடிப்படையில் நிறையா விஷயங்கள் பார்க்கணும் எதாக இருந்தாலும். ஆனால் நீங்கள் கொடுத்ததுக்கு படி உங்களுக்கு நல்லது. ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன், அதில் நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க. ஐயா, என்னுடைய கட்டத்தில் 9இல் வியாழன் சனியும் உள்ளார். எனது நட்சத்திரம் ரேவதி. மேச லக்கணம். நல்லா இருக்குது. சரிங்களா? கிரக நிலை நல்லா இருக்குது. சரிங்களா? பாதிப்பு கிடையாது. அடுத்து ஒருத்தர், ஐயா வணக்கம், என் பெயர் ராமணி. பிறந்த தேதி 26/8/1992, நேரம் 8:55 PM, ஊர் ராஜாபாளையம். எனக்கு எப்போது திருமணம் நடக்கும்? தயவு செய்து பதில் சொல்லுங்கள். சொல்ல முடியுமான்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கு தான் நான் உட்காந்துருக்கேன். நீங்கள் போட்டு அப்புறம் சொல்ல முடியுமான்னு போடாமல் இருக்க முடியாதுல்ல. போட்டுருவான். அன்றியும் போட்டிங்க. சரி, இப்போ நீங்கள் கொடுத்ததுக்கு பிறந்த தேதி மீண்டும் சொல்கிறேன். 26/8/1992, நேரம் 8:55 PM, ராஜபாளையத்தில் பிறந்து உள்ளார். ராசி கட்டம் அந்த ஸ்க்ரீனில் வருது பாருங்கள். லக்னம் மிதுன லக்னம். 3இல் செவ்வாய், 4இல் கேது, 5இல் சந்திரன் புதன், 6இல் குரு சூரியன், 7இல் சுக்கிரன், 10இல் ராகு, 11இல் சனி. ரைட், இப்படி இருக்குங்களா? இப்போ கல்யாணத்துக்குன்னா அதை மட்டும் பார்ப்போம். பொதுவாக ராசி லக்கணத்துக்கு 7ஆம் இடம் வலு கம்மியாக இருந்தால், பாவர் இருந்தால் திருமணம் லேட் ஆகும். அது பொதுவான கருத்து. அது எல்லாத்துக்கும் தெரியக்கூடிய கருத்து. அது உன்னிப்பாக போய் உள்ளே போய் பார்க்கணும். இப்போ உங்கள் லக்கணத்துக்கு 7ஆம் பாவகத்தில் சுக்கிரன் உள்ளார். ஆஹா, சுக்கிரன் சுபகிரகம் தானங்க இருக்கிறார்ல, அப்புறம் என்னத்த பாவம் அப்படின்னாக்கும், அந்த சுக்கிரன் அந்த இடத்தில் நீச்சம் பெற்று உள்ளார். காரகோ பாவ நாஸ்தி பெற்று உள்ளார். சரிங்களா? சுக்கிரன் அவுட். ரைட்டு. ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி ஆட்சியாக உள்ளார். அந்த இடத்துல ஆட்சியாக உள்ளது நல்லது தான். சனி இருக்கிறதுனால ஒன்றும் தோஷம் கிடையாது. இருந்தாலும் வக்ரம் பெற்று உள்ளார். அப்போ பாவர் இருந்து ராசியவே பார்க்கிறார். அந்த சனி 3ஆம் பார்வையாக லக்கணத்தையும் பார்க்கிறார். அப்போ நீங்கள் கேட்டிருக்கிறது திருமணம் எப்பொழுது நடக்கும்? பொதுவாக வந்து 3ஆம் இடம் தைரியம் வீரியம் ஸ்தானம். 3ஆம் இடத்தில் பாவக்கிரகங்கள் செவ்வாய் இருக்கிறதும் தாமதத்தை கொடுக்கும். 5ஆம் பாவகத்தோட சனி தொடர்பு கொள்வதும், 5ஆம் பாவத்தில் இருக்கிற புதனும், 5ஆம் பாவத்துக்கு அதிபதி ஆட்சி தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த சந்திரனை சனியும் புதனும் தொடர்பு கொள்வது சந்திரனுடைய வலுவு கம்மியாகிறது. இதில் எப்படி நமக்கு உதாரணமாக எடுத்துக்கணும்னா, நம்ம வீட்டிலே நாம் தான் இருக்கிறோம். நமக்கு பிடிக்காதவன் வந்திருப்பான், நம்மளை விட ஒரு பவரானவன், நம்மளை மிரட்டக்கூடியவன், இந்த நைன்னு பேசிகிட்டு இருப்பாங்க நம்ம வீட்டில் வந்துக்கிட்டே. அவனை எதுவுமே சொல்ல முடியாது. அவன் சொல்கிறத நம்ம இப்போ வீட்டில் உள்ளவங்களும் கேட்பாங்க. அப்படி எடுத்துக்கங்க. அது வேறு எந்த உறவுமுறை வச்சுனாலும் தப்பாயிரும். இல்லாட்டி நம்ம கடன் வாங்கினவன் கொஞ்சம் மோசமானவங்க வந்து வீட்டில் உட்காந்தா நம்ம கொஞ்சம் கூனி குருவி உட்காந்துருக்கோம்ல, அப்படி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சந்திரனுடைய வீட்டிலே இருந்து ஆட்சி பெற்று இருந்தாலும் 2 பேர் வந்து மாட்டிக்கிட்டாங்க. அங்கே 2 பாவப்பட்ட கிரகங்கள் 5ஆம் இடத்துல இருக்கிறனால 5ஆம் இடம் குழந்தையோட காரணங்கள் தாமதமாகிறதுனால திருமண தாமதம். சரி, இந்த சுக்கிரன் நிச்சம் முன்னாலும் இப்போ சுக்கிர தசை தான் நடந்துக்கிட்டு இருக்கு.
உங்களுக்கு 2013 21 வயசில் கல்யாணம் ஆகக்கூடிய வயசு, அப்போ தான் தொடக்கம். 21லேருந்து அப்படியே தொடங்கலாம். அப்போ உங்களுக்கு சுக்கிரதசை, நீச்சம் பெற்ற சுக்கிரதசை ஆரம்பமாகிறது. அதுலேருந்து அப்படி பார்த்தீங்கன்னா சுக்கிரதசை, சுக்கிர புத்தி, சூரியன் புத்தி, அப்படி சந்திரன், செவ்வாய், ராகு இவங்க எவனுமே சரியில்லை. 10வதுக்கு வந்து இப்போ வந்து என்ன அப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பரவாயில்ல, இப்போ வந்து சுக்கிரதசை குரு புத்தி போகுது. இந்த குரு வந்து இங்கே என்னவா இருக்கிறார்? லக்னாதிபதி தான். ஆனால் அவர் 6ஆம் இடத்துல சூரியனுடைய வீட்டில் இருக்கார். சுக்கிரனுக்கும் குருவுக்கும் ஆகாது கொஞ்சம். ஆனால் லக்னாதிபதிங்கிற காரணத்தினால அவர் கொடுப்பாரா திருமணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னத்துக்கு 6ஆம் இடம், சுக்கிரனுக்கு 12ஆம் இடம், செவ்வாயும் பார்க்கிறார், சூரியன் கூட சேர்ந்து உள்ளார். ஆகனால லக்னாதிபதி 6ஆம் பாவகங்கிறது அது இருக்கலாம். அது என்ன அப்படின்னா அந்த இடத்துல இருக்கலாம். அது நண்பருடைய வீடு, ஆட்சி பெற்ற சூரியன் கூட இருக்கிறார். அப்போ லக்னாதிபதி கெடுல வலுவாகத்தான் இருக்கிறார். இருந்தாலும் செவ்வாயோட பார்வை விழுகுது 4ஆம் பார்வையாக. அதே மாதிரி சுக்கிரன் என்ன சாரம் வாங்கியிருக்கான், இந்த குரு பூரம் சாரம், சுக்கிரனுடைய சாரனே வாங்கியிருக்கான், நீச்சனுடைய சாரம் வாங்கி, அப்போ சுக்கிர தசை குரு புத்தியில் திருமணம் நடக்குமா அப்படின்னு நம்ம இப்போ பார்க்குறோம்னா இந்த காலகட்டத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் வாய்ப்பு கம்மியப்பா. சுக்கிரதசை சனி புத்தியில் திருமணம் நடக்கும். என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னாக்கும், சுக்கிரனில் சுக்கிரதசை சனி புத்தியில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ சுக்கிரனில் குரு போய்கிட்டு இருக்கு, சுக்கிரனில் ராகு முடிஞ்சிருச்சு, அது நடக்காது. சுக்கிரன் சூரியன் சுக்கிரனில் வந்து சுக்கிரதசை சனி புத்தி நண்பர்கள் அதில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சுக்கிரனில் குரு நடக்குமா அப்படின்னாக்க இன்னும் உன்னிப்பா கவனிப்பா ஏதாவது வாய்ப்பு கம்மியே. நம்ம வாட்டில் பலனை சொல்லிட்டாக்கும் நடக்கணும்ல. சுக்கிரதசை, ஏன்னா சுக்கிரன் வந்து 7ஆம் பாவத்தில் வந்து நீச்சம் பெற்று போயிட்டான், காரக பாவ நாசத்தை பெற்று போயிட்டான். அதே மாதிரி வந்து அந்த இடத்துல சுக்கிரன் வந்து என்ன சாரமும் வாங்கியிருக்கேன், சாரத்தை கூட அது அப்புறம் தான் அவங்க உத்திரம் சூரியனோட சாரமாக வாங்கியிருக்கேன். அவன் தன் வீட்டுக்கு 12ல் இருக்கான், பெரிய விஷயமா இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த சுக்கிரன் வந்து நீச்சம் பெற்று லக்னத்துக்கு பாவியான, லக்னத்துக்கு 3க்கும் 8க்கும் அதிபதியான அவன் போய் அந்த சுக்கிரன் தன் வீட்டுக்கு 12லையும் மறைஞ்சு போய் 7ஆம் இடத்தில் நீச்சம் பெற்று, எதுவும் நீச்சபங்கம்ல எதுவுமே இல்லை, நீச்சபங்கத்துக்கே வேலையே கிடையாது. இப்படி இருக்கிற காரணத்தினால் சுக்கிரதசை குரு புத்தியில் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு, வாய்ப்பு இல்லை. சுக்கிரதசை சனி புத்தியில் திருமணம் நடக்கும். 11ஆம் இடம், 11ஆம் இடத்தில் இருந்து 5ஆம் பாவகம் தொடர்பு கொள்கிறார் சனி. அப்போ அந்த இடத்துல புதனே தொடர்பு கொள்கிறார். 7ஆம் இடத்துக்கு அதிபதி புதன் சனியை பார்க்கிறார், 5ஆம் இடத்துக்கு அதிபதியும் சந்திரனும் சனியை பார்க்கிறார். இந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னாக்கும் குருவுக்கு இது குரு வந்து 10ம் 12ஐயும் பார்வை பார்க்கிற காரணத்தினால் சனி, அப்போ 2 அந்த குருவோடைய பார்வை 2 பக்கம் விழுகிற காரணத்தினால வந்து சனி சுக்கிரதசை சனி புத்தியில் திருமணம் நடக்கும். அது எப்போ அப்படின்னு கேட்டிங்கனாக்கும் அப்போல்லாம் வயசு நம்பலாம் வாய்ப்பு, அதான பெரிய கஷ்டமாக இருக்குது. வயசு வந்து 34 வயசில் தானே திருமணம் ஆகும். 13/9/2026 அப்புறம் தான் கல்யாணம். ஏன்னா இவ்வளவு கிரகம் பால்ட்டாக இருக்குது. அப்போ நம்ம அடுத்த ஆள் அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க, நான் என்ன செஞ்சால் வேகத்தில் திருமணம் ஆகும்னு. அடுத்தது முயற்சி துர்க்கை அம்மன் கன்னி பெண்களுக்கு, அதாவது கன்னி பெண்களை விட சுமங்கலி பெண்கள், கல்யாணமாகி சுமங்கலியாக இருக்காங்கள்ல, அவங்களுக்கு வந்து இந்த தாலி கயிறு, மஞ்சக்கிழங்கு, இந்த வளகாப்பு போடும்போது வாங்கி கொடுக்குறாங்கள்ல, அந்த மாதிரி வாங்கி துர்க்கை அம்மன் கோயிலில் போய் பூஜை பண்ணி ஒரு குறைஞ்சது ஒரு 5 பேர்த்துக்கு நான் ஒற்றைப்படியாக பார்த்து ஏதாவது அதை கொடுக்கலாம். இனிப்பு சாக்லேட்டை ஏதோ வச்சு கொஞ்சம் மன உள்ள பூவும் எல்லாம் வச்சு, இது நீங்கள் ஆம்பளையாளாக இருந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அங்கே பிரச்சனை ஆகி போயிடும். உங்கள் குடும்பத்தில் உள்ள தாயாரோ இல்லை உங்கள் சகோதரியோ இந்த மாதிரி அண்ணி யாராவது இருந்தால் அவங்க கையில் கொடுத்து சுமங்கலி பெண்களுக்கு இந்த மாதிரி கொடுத்து வந்து துர்க்கை அம்மனை வழிபட்டு வந்தால் கொஞ்சம் விரைவாக திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் சுக்கிரதசை சனி புத்தியில் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜோதிடம் அப்படித்தான் இருக்கும்.
சுக்கிரதசை குரு புத்தி வாய்ப்பு கம்மி அப்படின்னா நேரம் நடந்திருக்கணும் உங்களுக்கு. இந்த கேள்வியே இல்லை, கேட்கறதுக்கே வாய்ப்பு இல்லை. சரி, திருமணம் இன்னும் வேற ஒரு வாய்ப்புலாம் இருக்குது. அது அந்த மாதிரினா கொஞ்சம் என்ன அப்படின்னா சொல்லலாம். நீச்ச சுக்கிரன் அப்படிங்கிறனால ஏற்கனவே இந்த கல்யாணம் பேசி விட்டுட்டு தடங்கள் ஏதாவது ஒரு தடங்களும் ஆயிருக்கும். அந்த மாதிரி பொண்ணெல்லாம் பார்க்கலாம். நீச்சம் அப்படிங்கிறனால ஒரு இதுக்கு வர்றேன். அதே மாதிரி அந்த பெண்ணுக்கு ஏதாவது ஒரு கெட்ட பேர் வந்திருக்கலாம். தவறே செஞ்சுருக்க மாட்டாங்க, சும்மா பேர் கலங்க பேர் வந்திருக்கலாம். அப்படி உடனே இப்படிலாமா அப்படின்னா அப்படி நான் சொல்ல வரல, அந்த மாதிரி இதுக்கு வரல. கல்யாணம் பேசி முடித்து ஏதோ ஒரு காரணத்தினால் கல்யாணம் முடியாமல் இருக்கிற பொண்ணு, இல்லை கல்யாணமே ஆகியிருந்து கொஞ்ச நாளில் இந்த டைவர்ஸ் இல்லை வாழ்க்கை இழந்த பெண்கள் இருந்தாங்கனாக்கும் நீங்கள் கட்டலாம். அந்த மாதிரி வாய்ப்பு வந்திருக்கும். நீங்கள் ஏதாவது குறைகள் அது இதுன்னு சொல்லி முடிச்சு இந்த ஏன்னா சுக்கிரன் அப்படித்தானே குறைய சொல்லி அது அழகு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு ஏதாவது ஒன்று சொல்லி கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்திருக்கோம். இப்போ வந்துச்சுன்னா பாருங்கள், இல்லாட்டி கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு சுக்கிரதசை சனி புத்தி 2026 திருமணம் நடக்கும். சரிங்களா? ஆனால் அந்த நான் சொல்கிற மாதிரினா அந்த துர்க்கை அம்மனுக்கு போய் வெள்ளிக்கிழமை போய் வழிபட்டு அந்த துர்க்கை அம்மனுக்கு போய் விளக்கு போட்டு துர்க்கை அம்மனுக்கு வந்து அந்த பூஜை பஜனைகள் அந்த விளக்கு பூஜைகள் யாராவது செய்தால், இல்லை இந்த மாதிரி மாதத்தில் இப்போ வந்து விளக்கு பூஜைலாம் பண்ணுவாங்க மார்கழியில். இப்போ அவங்களுக்கு அந்த விளக்கு பூஜைக்கு தேவையான பொருளுங்கள்லாம் வாங்கி கொடுக்கணும். அதில் நிறையா செலவாகும் ஜாமி அப்படின்னாக்கும். அப்புறம் என்ன பண்ணுறது? இந்த மாதிரி ஏதாவது ஒன்று, அதாவது இந்த மாதிரி கெட்ட நேரங்காலத்துலேயும் அது நடக்குது அப்படின்னா தெய்வ அனுக்கிரகத்தினால் நடக்கிறது. நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன், பரிகாரம் அப்படின்னா நான் செய்ய மாட்டேன், நான் செய்வது ஏமாற்றி காசு வாங்குவதான் நாங்கள் குறைய சொல்லிக்கிறேன். தெய்வத்துக்கு வழிபடுங்கள், தெய்வம் அது உங்களுக்கு நல்லதாக ஆக்கும்ன்று நான் நிறையா இதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? உடனே நீங்கள் என்ன சாமி பரிகாரம் இல்லைன்னு நீங்கள் எங்களை பரிகாரம் செய்ய சொல்லிங்கன்னா இதுக்கு பேர் பரிகாரம் கிடையாது, வழிபடுதல், தெய்வத்தை வணங்குதல், தெய்வத்தோடு போய் முறையிடுதல். நமக்கு ஒரு கஷ்டம்னு வந்தால் நம்ம போய் தெய்வத்துக்கிட்ட தான் முறையிடுவோம். அதே மாதிரி நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா தெய்வத்துக்கிட்ட போய் முறையிடுங்க. யார்கிட்ட அப்படின்னா துர்க்கை அம்மன். சரி, அது எங்கள் ஊரில் துர்க்கை அம்மன் இல்லை, பக்கத்தில் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு அம்மன் கோயிலை தேர்ந்தெடுங்கள். இப்போ விளக்கு பூஜை பண்ணுறாங்கனாக்கா அதுக்குள்ளே வாழை இலை, பச்சரிசி, இந்த மஞ்சள் கிழங்கு, விளக்குக்கு எண்ணெய், பழங்கள், ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுக்கலாம் அவங்களால. அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி விளக்கு பூஜை நடக்கிற இடத்துல பார்த்துட்டு என்னால் முடிஞ்சது இவ்வளோதான், இல்லை வெற்றிலை பாக்கோ ஏதாவது ஒன்று, இல்லை குங்குமம் வாங்கி கொடுக்கலாம், சந்தனம் குங்குமம்லாம் வாங்கி கொடுக்கலாம், நல்லது. இந்த மாதிரி விளக்கு பூஜை நடக்குது உங்கள் ஊர் பக்கம் நீங்கள் இருக்கிற ஏரியாவில் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான சந்தனம், குங்குமம், வெற்றிலை பாக்கு, இந்த மாங்கல்யம் இதெல்லாம் வந்து மாங்கல்யத்துக்கு சம்மந்தப்பட்டது. அங்கே கூட அங்கே தாலுக்கயிறு வேணாம், மஞ்சக்கிழங்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். மஞ்சக்கிழங்கு, முகத்துக்கு போடுற மஞ்சக்கிழங்கு, சந்தனம், குங்குமம், வெற்றிலை பாக்கு, அதுக்கு தேவையானது கொஞ்சம் தான் செலவாகும். ஒரு 10, 100, 200 முடிஞ்சிடும். சின்னதாக நீங்கள் ஏன் நிறையா வாங்குறீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி கொடுங்க உங்களால் முடிஞ்சதை. அது அத்தனை பேர் கூட்டு பிரார்த்தனை பண்ணும்போது நீங்கள் மனதார வேண்டிக் கொள்ளும்போது உங்களுக்கு திருமணம் கொஞ்சம் விரைவாக நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை. சரிங்களா? சரி, நடக்குமா அப்படின்னா உடனே நீங்கள் சொன்னீங்க நான் செஞ்சேன், இன்னும் திருமணம் நடக்கலன்னு நீங்கிட்ட என்ன கேள்வி கேட்டுறக்கூடாது. இந்த மாதிரிலாம் செய்தால் நடந்திருக்கா உங்கள் அனுபவத்தில் அப்படின்னா தாராளமாக நடந்திருக்கு. இந்த மாதிரி தோசை உள்ள ஜாதகத்தில் நானே எங்கள் கோயிலே வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க, உடனே திருமணம் ஆயிருக்கு. நான் எத்தனையோ பேர்த்த நான் அப்படி காமிப்பேன். ஆனால் இது நான் பரிகாரம் பண்ணலை. இன்னைக்கு திருப்பி சொல்கிறேன், எனக்கு நீங்கள் காசு கொடுக்க வேணாம். நீங்கள் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் உள்ள கோயில் இந்த மாதிரி நடக்கும்போது நீங்கள் பொருளாக வாங்கி கொடுக்கலாம். வேகத்தில் திருமணம் நடக்கணும் நாள், ஏன்னா வயசு 32 ஆகி போச்சுல்ல, 92 பிறந்திருக்கீங்கல்ல, 32 வயசு முடிஞ்சு 33 நடக்குது. இன்னும் அப்படிங்கும்போது 34 வயசுங்கும்போது இன்னும் வயசு ஆகிக்கிட்டே இருக்குல்ல. அப்போ இந்த மாதிரி சுக்கிரன் பாதிப்பு உள்ளதுனால் இந்த மாதிரி ஒளி கொடுக்கறதுனால அந்த விளக்கு பூஜைக்கு உள்ள பொருள்கள்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒளி வீசும். அப்படி எடுத்துக்கலாம், தவறாக நினைக்க வேணாம் நீங்கள். சரிங்களா? வேற அவ்வளோதான். தயவு செய்து கமெண்டில் வந்து யார் கேட்குறீங்களோ உங்கள் பேரை போட்டுருங்க. பேர் போடுறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த பேர்லாம் ராம் மணின்னு கேட்டிருக்காரு, அதனால் தப்பே கிடையாது. அவருக்கு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
என்ன இருக்கோ அதான் சொல்ல போகிறேன். நான் ஒன்றும் அந்த கிரகத்தை தூக்கி வைக்க முடியாது, விதி அப்படித்தான் இருக்கும். சரிங்களா? நமது யூடியூப் சொந்தங்கள் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.